நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த வீடியோவை இன்ஸ்டால அனுப்பி, இந்த மாதிரி என்னால பில்டிங் மேல ஈஸியா ஏறவே முடியல. ஆனா இந்த வீடியோல அசால்ட்டா ஏறுறாங்க. இதுக்கு ஏதாச்சும் செட்டிங்ஸ் மாத்தணுமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா நீங்க இதுக்கு எந்த செட்டிங்ஸும் மாத்த தேவையே இல்ல. இந்த வீடியோவை நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுல விளையாடுறவங்களோட கேரக்டர் ஃபுல் பாடியும் தெரியும். இந்த மாதிரி தெரிஞ்சதுனாவே இது ஒரு ஐபேட் பிளேயர்னு நீங்க அப்பயே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மொபைல்ல என்னதான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா இத நம்மளால பண்ணவே முடியாது. ஆனா ஐபேட் பிளேயர்ஸால இத ஈஸியா பண்ணிட முடியும். ஐபேட் வச்சு விளையாடுறதுல ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம மொபைல் பிளேயர்ஸால் ஈஸியாக பண்ண முடியாத பல விஷயத்தை இந்த ஐபேட் பிளேயர்ஸால் பண்ண முடியும். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி பிஜிஎம்ஐயை ஐபேடில் விளையாடுறதே ஒரு சீட்டிங் மாதிரி தான். ஏன்னா மொபைலோட கம்பேர் பண்ணும்போது ஐபேடில் வியூவும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கேரக்டர் மூவ்மெண்ட்டும் மொபைலில் பண்ணுறதை விடவே பெட்டராக பண்ண முடியும். அதுக்காக தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த ஐபேட் பிளேயர்ஸுடைய அதிரடி ஆட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்து நம்மளாலையும் அந்த மாதிரி விளையாட முடியலன்னு சொல்லி உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி டிவைஸ் இருந்தால் உங்களாலையும் விளையாட முடியும். நீங்கள் அடுத்த டைம் யாராச்சும் கிளச் பண்ணும்போதோ இல்லை லைவ் பார்க்கும்போதோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அவங்க கேரக்டர் ஃபுல்லாக தெரிஞ்சாவே அவங்க ஒரு ஐபேட் பிளேயர் தான். அதனால் அவங்க 10 கில் அடிக்கிறாங்க 15 கில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் அடிக்க முடியலன்னு நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. நீங்கள் மொபைல் பிளேயராக இருந்து 4-5 கேடி மெயின்டைன் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐபேட் கிடைச்சா உங்களாலேயும் அதை விட பெட்டராகவே விளையாட முடியும். நான் சொல்கிறதுல இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட் காம்படிஷனை போய் பாருங்கள். அதில் ஐபேடை அலோவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா மொபைல் பிளேயர்ஸ் ஐபேட் பிளேயர்ஸ் ஈஸியாக அடிச்சிருவாங்க. அப்படின்னா ஐபேடை யூஸ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமே பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரீமை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான டிவைஸ் தேவைப்படும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் ஐபேடை சூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்க 10 கில் அடிக்கிறாங்க 15 கில் அடிக்கிறாங்கன்றதுக்கு காரணம் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அந்த டிவைஸ் சப்போர்ட் பண்ணும். அதுதான் காரணம். அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஐபேடை வச்சுட்டு 10 கில்லு 15 கில்லு போடுற ஆளுங்களெல்லாம் பார்த்துட்டு நம்மளாலையும் அந்த மாதிரி விளையாட முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. உங்கள் டிவைஸு உங்கள் நெட்வொர்க்கை கொடுத்து அவங்கக்கிட்ட ஆட சொன்னால் கண்டிப்பாக அவங்களும் உங்களை மாதிரி தான் ஆடுவாங்க. என்னதான் ஒருத்தன் நல்ல திறமையான பிளேயராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நல்ல டிவைஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களால ப்ரோ பிளேயராக ஆகவே முடியாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, மொபைலில் இருக்கிற டிபிபி வியூவை இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளால் மொபைல்லே ஐபேட் வியூ மாதிரி வச்சு விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த மாதிரி டிபிபி வியூ சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி விளையாடும்போது உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீனில் லைட்டாக ஐபேட் வியூ மாதிரி தான் தெரியும். ஆனால் என்ன தான் அப்படி தெரிஞ்சாலும் உண்மையாகவே ஐபேட் மாதிரி விளையாட முடியாது. உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எமோஜி பட்டன் இருக்கும். அதில் கேமரா ஆப்ஷனுக்குள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்லைடு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் உங்கள் மொபைலே ஐபேட் வியூவை கொண்டு வந்துட முடியும். ஆனால் இப்படி வச்சு விளையாடுறதால என்ன பிரச்சனைனா உங்களால் எனிமிஸை பார்க்கவே முடியாது. எனிமிஸால் உங்களை பார்க்க முடியும். இதை நீங்கள் சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே உங்களால் மொபைல்லையும் ஐபேட் வியூவை பார்க்க முடியணும் அப்படின்றதுக்காக தான். மற்றபடி இதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதை யூஸ் பண்ணியெல்லாம் நம்மளால் ஐபேட் மாதிரி எனிமிஸை அடிக்க முடியாது. சொல்லப்போனால் இந்த வியூவை வச்சுட்டு எனிமிஸ் கிட்ட போனால் எனிமிஸே நமக்கு தெரிய மாட்டான். ஆனால் எனிமிஸ்க்கு நம்ம நல்லா தெரியும். அதனால் நம்மளை ஈஸியாக அடிச்சிருவாங்க. இந்த வீடியோவை நான் போகிறதுக்கு முக்கியமான காரணமே நிறைய புது பிளேயர்ஸ் இந்த ஐபேட் பிளேயர்ஸ் விளையாடுறத பார்த்துட்டு நம்மளால் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஃபுல் கேரக்டரையும் வைக்க முடியல, எப்படி அவங்களால மட்டும் வைக்க முடியுது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஐபேடில் விளையாடுறது தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிளேயர் ஐபேடில் விளையாடுறாங்களா இல்லை மொபைலில் விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் கைஸ்.